ஸோ லேடிஸ்க்கு இந்த ஐஇஎல்ஸ் யூஸ் பண்ணுற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மறைமுகஸ்தான உபத்திரங்கள்னு சொல்லுவாங்க. முகம் கூட மறைமுகம் தான், முகம் கூட நீங்கள் கண்ணாடியில் தான் பார்க்கணும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் செய்யாத ராசி மகர ராசியாக இருக்கணும். நீ பேசிட்டு வானே எவனே அமிச்சிங்கன்னா அப்புறமா ஜாயிண்ட்டு எங்கேயாவது ஜாயிண்ட் அடிப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீண்ட நாட்களாக புத்திரபாக்கி இல்லை, எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. இந்த 2026 எனக்கு குரு பார்வை போகுது இல்லைங்களா சனீஸ்வர பகவான் மேலே, சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த ராசிக்கு 12 முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு போச்சு. சுக்கிரன் மறையிறானே, புதன் மறையிறானே, செவ்வாய் மறையிறான்னு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கிரகம். அடுத்து சார் மகர ராசி. மகர ராசிக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் தவிர்க்கணும்? மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி விலகுது. சனி விலகிட்டது பெரிய விஷயம், பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம், பெரிய அனுகூலம் மகரத்துக்கு ஏற்படும். பிரேக்கப் வித் சனி. ஆமாம், அதான் பிரேக்கப் இல்லை, சனி விலகிறதே நல்லது. அவங்களே விலகிடும். அவர் விலகிறாருன்னா 7.5 சனியிலேருந்து விலகிறார். அது விலகிட்டார், திருக்கணிதப்படி எப்போ விலகிட்டார். அதனால் இன்னும் 2 வருஷத்துக்கு மகரத்துக்கு யோக பீரியட். அதிகமான அதிர்ஷ்டம் செய்யக்கூடியதில் ரிஷபம் மகரம்லாம் உண்டு. ஆனால் அதே சமயம் தேகாரக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வயிறு, முதுகு, மறைமுகஸ்தான உபத்திரங்கள்னு சொல்லுவாங்க. முகம் கூட மறைமுகம் தான், முகம் கூட நீங்கள் கண்ணாடியில் தான் பார்க்கணும். ஏன்னா முகத்தை கூட நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் கழிவு பாதை மட்டும் நினச்சிப்பாங்க, மறைமுகம் இல்லை, முகம் கூட உண்டு. ஆனால் கண்டிப்பாக இவர்களுக்கு லாபம், அனுகூலம், சந்தோஷம், சுபவிரியம். குரு ஜூன் மாதத்துலேருந்து குருவுடைய பார்வை வேறு வருது. மே மாதத்துலேயே அதனுடைய எஃபெக்ட் தெரிஞ்சிடும். ஆனால் அதே சமயம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் அதீத கவனமாக பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் செய்யாத ராசி மகர ராசியாக இருக்கணும். குடும்பத்தில் செஞ்சால் அவ்வளோதான், எங்களை மாதிரி வக்கீலை பார்க்கணும். அந்த போல் மகர ராசிக்கு எப்பொழுதும் வெள்ளைக்கொடி குடும்பத்தில் காட்டுவது, வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது. சரிமா சாரிமா இப்படியே முடிச்சிடணும். ஆமாம், சரிம்மா சாரிமாலாம் இல்லை, வணக்கம்மா. குடும்பத்தில் 4 பெட்ஷீட் 4 சவுத்துக்குள்ள காலில் விழுந்தா என்ன பிரச்சனை? ஆமாம், ஆம்பளைய கிட்ட விழுறதுக்கும் நீங்களும் பண்ணணும். அதாவது அதுவும் இல்லை, நீங்கள் விழுறது ஒரே குஷி, ஆம்பளைலாம் விழணுன்றதுல குஷி. அதுபோல் 2 பேரும் விழுந்தா நல்லா இருக்கும். ஸோ அது போல் விழுந்துட்டீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தை காப்பாற்றிருங்க. ரொம்ப அற்புதமான காலகட்டம். அற்புதமான காலகட்டத்தில் குடும்பமும் காதல் அமைப்பையும் பார்த்துக்குங்க. காதல் அமைப்பில் இவளோட தகராறு, நீ பேசிட்டு வானே எவனே அமிச்சிங்கன்னா அப்புறமா ஜாயிண்ட்டு எங்கேயாவது ஜாயிண்ட் அடிப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ உங்கள் லவ்வில் சண்டையோ சச்சரவோ நீங்களே போய் சரணாகதியாகி நீங்களே பேசிடுங்க. மீடியேட்டர் நம்புகிற மகர ராசிக்காரர்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்து அவ்வளோதான்ப்பா. குடும்பத்தில் அப்படியே தான், பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப ரோஷப்பட்டு இதெல்லாம் ரொம்ப ரோஷம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு நமக்காக. அதில் குப்புறப்படுத்து ஒரு கும்பிடு போடுற ஒரு வேது இருக்கும், அதை போட்டுட்டு சாரிம்மா சாரிம்மான்னு சொல்லிடுங்க, இல்லை சாரிப்பா சாரிப்பா சொல்லிட்டு மேட்ரை முடிச்சிட்டிங்கன்னா வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வண்டி வாகனங்கள் எல்லாம் சுபிச்சத்தில் இருக்கக்கூடிய ராசி மகரம். நிறைய ட்ராவல் பண்ணலாம். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிபி, சுகர், லோ பிபி, அனிமிக்கு, ஹீமோக்ளோபின் இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரஜினி ஸ்டைலில் நடக்கிறது, ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது, ஐஇஎல்ஸை போட்டுக்கின்னு ஷாப்பிங் மாலில் சுற்றுனீங்கன்னா வீல்ஸ் அங்கேயே ஐஇஎல் அப்படியே உடையும், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படியே காலை தூக்கின்னு ஓட வேண்டியது தான். ஸோ லேடிஸ்க்கு இந்த ஐஇஎல்ஸ் யூஸ் பண்ணுற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தப்பு நிச்சயமாக வரும். தப்பு பிறகு குமுதத்துக்கு எழுதி பிரயோஜனம் கிடையாது. ஐஇஎல்ஸை யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக சந்தோஷமான கிரிப்பான செருப்பு காலில் தான் வருமா, காலில் தான் தொந்தரவு பண்ணும். வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இள வயதை சேர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் அவர்கள் எவ்வளோ குதித்தாலும் ஹை ஸ்பீடு போகிற வண்டியை வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க எண்ணெயை சேர்த்து திட்டினாலும் பரவாயில்ல, குழந்தைங்க நல்லா இருக்கட்டும். வாகனத்தில் வித்தைகள் காட்டக்கூடிய மகரம் கண்டிப்பாக நியூரோ வார்டில் தான் படுக்க வேண்டியது. சூப்பர் சார், அப்படியே கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க. மகர ராசிக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். மகர ராசியை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உண்டு. என்னன்னா, உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல கோச்சாரத்துல வருது. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக உருவாக்கி கொடுக்கும். ஆனால் இதுல ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இருக்கிறது இல்லாத இருக்கிறதும் பேசுனீங்கன்னா சில சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா பொய் பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்னு அர்த்தம். உண்மை நேர்மையாக இருந்துக்கிட்டீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உணவு உங்களுக்கு விஷமாக மாறும். அப்போ நேரம் மாறி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஜீரண கோளாறு பிரச்சனைகள் தொந்தரவுலாம் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ஏன்னா மகரத்தில் தான் குரு பகவான் நீச்சம். அதே நேரத்தில் குருபகவான் உச்சமாய் உங்கள் இடத்த பார்க்கும்போது பதுங்கி இருக்கக்கூடிய, அதாவது வராத பணங்கள்லாம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உழைப்புக்கேற்ற வருமானங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். சொத்து வாங்காதவர்கள் சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலும், சொத்தில் இருந்த சிக்கல் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டலாம் இருக்கும். அதுமாதிரி டைவர்ஸ் கேஸில் நிறைய இருந்திருக்கும், பெண்டிங் இருக்கிறது எல்லாமே நிவர்த்தி செஞ்சு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு 2ஆம் தாரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக புத்திரபாக்கி இல்லை, எனக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல் மூலமாகவும் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தின் மூலமாக மிக விரைவில் உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் குழந்தைகளால் நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் நல்ல முறையில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இது முருகன் கோயிலோ அல்லது விநாயகர் கோயிலுக்கோ நீங்கள் பிறந்த கிழமை என்று தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவா நெகட்டிவா நடக்கக்கூடும்? இந்த 2026 மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த மகர ராசியினர் வந்து அவ்வளோ டிப்ரெஷன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி. இப்போ இந்த 2025 எப்படா போயிட்டு 26 பிறக்கும் அப்படின்ட்டு தான் அவளோட அவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்போ மாறும் அப்படின்ட்டு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த 2026, ஏன்னா குரு வந்து பயிற்சியாகிறாரு இல்லைங்களா ஜூன் மாதத்துக்கு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ராசியை பார்க்குறாரு குரு. கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லாம் இவங்களை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே சுபமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஜூன் மாதத்திற்கு அப்புறமாக மகர ராசிக்கு அமைய போகிறது. அதே போல் 2ஆம் இடத்துல ராகு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன செய்வார் அப்படின்னா, வார்த்தைகளை விட்டுறது. வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதுக்கப்புறமா யோசிக்கிறது என்னடா அப்படின்ட்டு. கவனமாக, அதாவது பேச்சில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் 3ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஜானியர்னா முழம் சறுக்குதே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இந்த 2026 ஏன்னா குரு பார்வை போகுது இல்லைங்களா சனீஸ்வர பகவான் மேல, சிறப்பாக இருக்கு. மொத்தத்துல மகர ராசிக்கு மிக அற்புதமான ஒரு இந்த 2026 ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தெரியும் உங்களுக்கு மகரம் அப்படின்னா முதலைக்கு எங்கே இருந்தால் பலம், தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் பலம். அதனால் தொழில் பண்ணுறவங்க தொழிலை கவனமாக செய்யணும், படிக்கிறவங்க ஒழுக்கமாக படிக்கணும். பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளை சரியாக பண்ணணும். ஒரு வேளை அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அந்த வேலைகளை தப்பும் தவறும் இல்லாமல் செய்யணும். ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரைக்கும் காலபுருஷனுக்கு 10வது ராசி, மிக அற்புதமான ராசி. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு ராசி தான் மகரம். அதனால் அவங்களுக்கு இவ்வளோ நாள் 7.5 சனி தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்திலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுபட்டுட்டீங்க, கவலைப்பட வேண்டாம். ஏதோ இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த ராசிக்கு 12 முக்கியமான கிரகங்கள்லாம் மறைஞ்சு போச்சு, சுக்கிரன் மறையிறானே, புதன் மறையிறானே, செவ்வாய் மறையிறான்னு கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கிரகம். ஒரு மாதம் கழித்து மறுபடியும் உங்கள் ராசிக்கே வந்துடும். மெயின் கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். உங்களுக்கு குரு சப்போர்ட்டடாக இருக்கிறான். ஏன்னா 3ஆம் அதிபதி விரையாதிபதி, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அதனால் அவர் கண்டிப்பாக குரு வந்து ராஜயோகத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேதுனா உயரமான இடத்துல இருந்து விழறது. அதனால் கொஞ்சம் உயரமான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க, கவனமாக போங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்க வேலைக்கு போகாதீங்க. அப்படி போனாவே இந்த ராசி கண்டிப்பாக ஜெயித்து சாதிக்கக்கூடிய ராசி மகரம் தான், அதில் மாற்றமே இல்லை. மகர ராசிக்கு அதிபதி சனி. அதனால் நீங்கள் காவல் தெய்வமான பெரியசாமி, அன்னமாரு, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சனினாவே காவல் தெய்வம் தான், அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். ஒரு முறை நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.